ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடந்தன. ஆடி கிருத்திகை தினத்தை தமிழர்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கொண்டாடி வருகின்றனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடந்தது. பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சூரசம்ஹாரத்தில் பார்வதி தேவி முருகனுக்கு சக்திவேல் கொடுத்த திருநாளே ஆடி கிருத்திகையாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த நாள் இன்றைக்கு. அந்த முருகப்பெருமான ஆடி கிருத்திகளை வணங்கினா சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகமை, சிவம், ஞானம், முத்தி, பரகதி இது மட்டும் இல்ல, இகபர சௌபாக்கியம் கொடுப்பார். எல்லா நலனை விட்டு இன்புற்று வாழ்வதற்கு முருகனை தியானம் பண்ணுங்க. பக்தர்களின் வசதிக்காக வடபழனி கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமாளை வளர்த்த காரணத்தால் அவருக்கு கார்த்திகை என்றும், இந்த கிருத்திகை திருநாளை அவருக்கு விசேஷமாக மாதந்தோறும் கொண்டாடுவது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த கிருத்திகையானது தட்சிணாயனத்தில் வரும் கிருத்திகை, அதாவது உத்தராயணத்தில் தை கிருத்திகையும் தட்சிணாயனத்தில் ஆடி கிருத்திகையும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நம்ம தமிழ்நாட்டில். கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கோவில் நிர்வாகம் செய்திருந்த சிறப்பான ஏற்பாட்டால் எல்லா சன்னதிகளிலும் நிறைவான சுவாமி தரிசனம் செய்ததாக பக்தர்கள் கூறினர். ஆடி கிருத்திகை பண்ணி கோயிலுக்கு வந்தோம். ரொம்ப நல்ல விசேஷமா பண்ணியிருந்தாங்க. கோயில் நிர்வாகம் நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சாமி அருமை பார்த்தோம். எல்லாரும் முருகன் பெற்று நல்லபடியாக வாழ சந்தோஷ வாழ்த்துக்கள். ஆடி கிருத்திகைக்கு ரொம்ப விசேஷம், அதனால சாமி கும்பிட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். கூட்டம் நிறைய இருந்தாலும் சாமி தரிசனம் நல்லா பார்த்துருக்கோம். 3 மாசமா வந்துட்டு இருக்கோம். ஆனா எப்போ இல்லாம இப்போ ஆடி கிருத்திகைக்கு ரொம்ப கூட்டம் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப விசேஷமா இருக்கு. சாமி தரிசனம் ரொம்ப நல்லா பார்த்திருக்கோம். ஆடி கிருத்திகையை ஒட்டி பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தினர்.